எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி நோட் பேட் வச்சு தான் எழுதிக்குவேன். அப்புறம் நம்ம போகிற இடத்துல வாங்குறது ரூபா கணக்கு அதெல்லாமே எழுதுவேன். பர்ஸ் ஒன்று இருக்குது. இது நான் மினிசோவில் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு குட்டி மிரர், இந்த மிரர் ஒன்று வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்னோடய ஹேண்ட்பேக்குள்ளே நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, நான் தோளில் ஒரு ஹேண்ட்பேக்கோடே தான் இருப்பேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஜூக் பிராண்டு ஹேண்ட்பேக். நான் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து 100% வீகன். வீகன்னா வந்து அதாவது ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், லெதர் இல்லாமல் வீகனாக செஞ்ச ஹேண்ட்பேக் இது. இதுக்குள்ளே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இது நல்ல ஆஃபீஸ் ஹேண்ட்பேக். இவங்களுக்கு வந்து வெப்சைட் கூட இருக்குது. இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஹேண்ட்பேக் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஆஃபீஸ் ஹேண்ட்பேக்குன்னு போட்டிருந்தது. அதை தான் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஏன்னா வந்து இதுக்குள்ளே நான் வந்து ஐபேடெல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஐபேட். இது நீங்கள் வந்து லேப்டாப் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் வந்து இப்போல்லாம் ஐபேடில் தான் எடிட் பண்ணுறேன். ஏன்னா கம்ப்யூட்டர்கிட்ட இந்த வெயில் காலத்தில் நாங்கள் போய் உட்காந்து எடிட் பண்ணுறது ரொம்ப வேர்த்து கொட்டுது. அதனால் இது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சோஃபாவில், ஃபேனுக்கு அடியில் எங்கே வேணாலும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபோனில் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால கண்ணு வந்து வலிக்குது. அதனால இது வாங்கியிருக்கேன். இது வந்து 11 இன்ச் ஐபேடு ப்ரோ. இந்த பென்சிலில் வச்சுட்டு நம்ம வந்து எல்லாமே இதிலே நோட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நோட் புக் கூட தேவையில்லை. அதுவும் வந்து இது பெனில் நம்ம பென்சிலில் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரியே இதை வச்சு எழுதிக்கலாம். இது ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஐபேடுக்கு பதிலாக நீங்கள் லேப்டாப் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து ஃபோம் மாதிரி கொடுத்துருக்கு. நல்ல ஃபோமாக இருக்குது. அதனால் லேப்டாப்க்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதை உள்ளே வச்சுட்டு இங்கே பாருங்கள், வெல்க்ரோ மாதிரி ஒன்று இருக்குது. அதை வச்சு அப்படியே வந்து நீங்கள் இதில் ஒட்டி விட்டுறலாம். அப்போ ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து நான் ஃபோன் வச்சுருக்கேன். ஃபோனுக்கு வந்து இதே மாதிரி 2 பார்ட்டிஷன் இருக்குது. நான் வந்து ஃபோன் வச்சுருக்கேன் ஒன்றில். அப்புறம் பென்னுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பென்னும் இந்த மாதிரி 2 பென் சொருகிக்கலாம். அது பென்னு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பார்ட்டிஷனில் வந்து சின்னதாக பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாம் வந்து போட நேரம் இல்லாட்டா கூட எங்கேயும் போகிற இடத்துல டக்குன்னு போட்டுக்கலாம். இது வந்து யார்ட்லி பிராண்டு. இதிலே நிறைய ரோசஸ்ஸு, இது என்னது, மார்னிங் டியூ, அந்த மாதிரி நிறைய வருது. நீங்கள் என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நோட் பேட் வச்சுருக்கேன். ஏதாவது நோட் பண்ணிக்கிறதுக்கு, எழுதிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் நோட் பேடும் ஒரு பென்னும் இருக்குது. எப்போவுமே வச்சுருப்பேன். ஏன்னா சில சமயம் யாரையாவது பார்ப்பேன், ரெசிபீஸ் கூட அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்குவேன். ஏன்னா நமக்கு தேவையானது அதுதானே. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி நோட் பேட் வச்சு தான் எழுதிக்குவேன். அப்புறம் நம்ம போகிற இடத்துல வாங்குறது ரூபா கணக்கு அதெல்லாமே எழுதுவேன். இப்போ இந்த ஐபேட் வந்ததுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஃபுல்லும் நான் மாறலை. அதனால் அதுலேயும் எழுதிக்குவேன், இதுலேயும் எழுதிக்குவேன். கொஞ்சம் ஃபுல்லும் இதுக்கு மாறின பிறகு அது விட்டுறலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஸ் ஒன்று இருக்குது. இது நான் மினிசோவில் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பர்ஸு தான். இதுக்குள்ளே ரூபா, கிரெடிட் கார்டு இதெல்லாமும் இருக்குது. அப்புறம் தண்ணி பாட்டில். தண்ணி வந்து இப்போ வெயில் காலம் இல்லாட்டியும் எப்போவுமே நான் வந்து ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வச்சுருப்பேன். இது வந்து 750 ml தண்ணி பாட்டில். அப்புறம் வந்து ஒரு கர்ச்சீஃபும் எப்போவும் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம கை கழுவிட்டு துடைக்கிறதுக்கெலாம் என்ன தான் டிஷ்யூவில் துடைச்சாலும் இந்த மாதிரி கர்ச்சீஃபில் துடைச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால எப்போவுமே எல்லா ஹேண்ட்பேக்லேயுமே எடுக்க மறந்துடுவோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருவேன். யூஸ் பண்ண பிறகு அதை துவைக்கிறதுக்கு போட்டுருவேன். அப்புறம் இது வந்து பொட்டு.
பொட்டும் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம அப்படியே தொடச்சிட்டோன்னா சில சமயம் வேர்வையில் பொட்டு கீழே விழுந்துடும். அந்த நேரம் நம்ம எங்கேயும் கடைகளில் போய் வாங்க முடியாது. அந்த சைஸும் நமக்கு சரி வராது. அதனால் எப்போவும் நிறைய பொட்டு அட்டை வச்சுட்டு ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுக்குவேன் ஒன்று எப்போவுமே. அப்புறம் ஒரு குட்டி மிரர், இந்த மிரர் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் பவுடர், ரொம்ப வேர்த்துதுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பவுட்ரு போட்டுக்கிறதுக்கு. இதுக்கு குட்டி சோப்பு, இந்த மாதிரி சாம்பிள் சோப்ஸு இதெல்லாமும் இப்போ கடைகளில் கிடைக்குது. இது சின்னதாக வச்சுக்கிட்டோன்னா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். அதை அப்படியே வச்சுக்கணும் இல்லை. லிக்விட் சோப் கூட சில சமயம் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த சோப்பு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஹேண்ட் சானிடைசர். இப்போ நம்மெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா, அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு வச்சுருப்பேன். சின்னதாக டக்குன்னு மறந்துட்டால் கூட ஹேண்ட்பேக்குள்ளே இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு. சில சமயங்களில் கையிலே பிடிச்சிட்டு எடுக்க முடியாத கை வலிக்கும். அந்த சமயத்தில் இதில் வச்சு எடுப்பேன். இது எப்போவுமே ஹேண்ட்பேக்குள்ளே இருக்கும். நல்லா சின்னதாக இருக்கிறதுனால இதை எடுத்து வெளியிலே வைக்க மாட்டேன், அப்படி பேக்குள்ளே இருக்கும். அப்புறம் வந்து சீப்பும் எப்போவுமே வச்சுக்குவேன். இந்த சீப்பில் சீவினா தான் எனக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த சீப்பில் சீவி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் வச்சுக்குவேன் இந்த சீப் எப்போவுமே. அப்புறம் இது வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசர். எப்போவுமே வீட்டில் எல்லாம் வேலை பார்த்துட்டு வேகமாக போய் தான் காரில் ஏறுவோம். அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. காரில் போகிறச்ச இது வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது நிவ்யா பிராண்டு. இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஹேண்ட்பேக்கை வந்து ஃபுல்லும் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லேப்டாப் வைக்கிற பார்ட்டிஷன். அப்புறம் உள்ளே நல்லா இருக்குது பாருங்கள் இடம். இது வந்து 2 ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் 2 ஃபோன் வச்சுக்கலாம். 2 ஃபோன், அப்புறம் பென்னும் வச்சுக்கலாம். இந்த ஹேண்ட்பேக் நீங்கள் வாங்கணுன்னா அவங்க வெப்சைட்டில் போயிட்டு YTANNAM15 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவங்களோட வெப்சைட்டு, இன்ஸ்டாகிராம் பேஜு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஹேண்ட்பேக் மாத்திரம் இல்லை, அவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான் என் ஹேண்ட்பேக்கில் இருந்த திங்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.